நான் இப்போ ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு வந்து என்னென்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அநேகமாக சிவகார்த்திகேயன் ஒரு 3 படம் 4 படம் நடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய விழாவால் அது என்னன்னு தெரியல, கடைசி சேரில் உட்காந்துருக்காரு. அமீர் பேச வராரு. இவர் எழுந்து இது பண்ணோன்னே, ரைட்டர் இதெல்லாம் இப்போ தான் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு மாதிரி அவரை நோஸ் கட் பண்ணுற மாதிரி மைக்லேயே அதை சொல்கிறாப்புல. கட் பண்ணோன்னே சில மாதங்களுக்கு முன்னாடி அல்லது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் பார்த்ததுலேயே வந்து பிரமித்து போன ஒரு நடிகர்னா அது சிவகார்த்திகேயன் தான் பேசுகிறார். வந்து இந்த மாற்றம் தான், இந்த வளர்ச்சி தான் சிவகார்த்திகேயனுடைய மிகப்பெரிய பலம். கண்டிப்பா. ஆனா ஒவ்வொரு மேடையிலும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில வந்துட்டு சிவகார்த்திகேயன் வந்து அவுத்து விட்டே இருக்காரு. போன வாட்டி பண்ணும்போது என்னை வந்துட்டு வளர்த்து விட்டீங்க அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரிலாம் அங்கே சொன்னார். இப்போ என்னன்னா சம்பளம் சரியாக கொடுக்க மாட்டுறாங்க. அதில் குறிப்பிட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னார். சம்பளத்தை கொடுத்துட்றாங்க, பாய் தான் கொடுக்குறாங்க, அதை பிடுங்கிறதுக்கு இன்னொரு கூட்டம் வந்து மீதியை பிடுங்கிட்டு போயிடுது. அது ஒரு நிறுவனம் விடுங்க, அது ஒரு போலீஸ் குரூப் மாதிரி வந்து அது ஒரு நிறுவனம் எல்லாருக்கும் தெரியும் வந்து. ஆனால் இதில் பாருங்கள், இதில் 2 விதமான விஷயங்கள் இருக்குது வந்து. ஒரு சிவகார்த்திகேயன் வளர்ந்த நடிகர், அவருக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்டதான் தெரியல, மிடில் ஏற்பட்டதான் தெரியல. மிடில் ஏற்பட்டது தான் சொல்கிறார். நான் ஒரு சம்பளம் வாங்குறேன், அதை பாதி தான் கொடுக்குறாங்க, அந்த பாதியை இன்னொரு கும்பல் வந்து பிடிக்கிட்டு போகிறாங்க.